ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா 5 டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் ஆட போகிறாங்க. நியூசிலாந்து சீரிஸில் இருந்த மாதிரி இங்கேயும் லெத்தாஜிக்கா இருந்தாங்கன்னா எட் அனதர் ஒயிட் வாஷை நம்ம பார்க்க வேண்டியது வரும். போன 2 டூரை கம்பேர் பண்ணுறப்போ இது ஒரு வீக்கான அட்டாக். ஆஸ்திரேலியன்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இன்னுமே வீக்கராக தான் தெரியுது. பும்ரானால 7-8 ஓவர் ஸ்பெல்லாம் போட முடியாது. டிராவிஸ் ஹெட் ஒரே செஷனில் செஞ்சுரி அடிச்சுட்டு போயிடுவார். கில் ஓப்பனிங்கில் ஃபெயிலியர் ஆனதும் நான் 1 down ஆறேன்னு கேட்பாராம். இவங்களும் சான்ஸை வாரி கொடுப்பாங்களாம். முகேஷ் குமார் அண்ட் எஸ் தயால் கண்டிப்பாக இந்த 18 மெம்பர் ஸ்குவாடில் இருந்திருக்கணும். பிசிசிஐ அண்ட் கௌதம் கம்பீர் இவர் வெறும் ரிசர்வ் பவுலராக தான் பார்க்குறாங்க. அப்புறம் எதுக்கு டொமஸ்டிக் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறீங்க? அதுக்கு பதிலாக இப்போதைக்கு உங்களுக்கு இந்த டீமில் சான்ஸ் இல்லைன்னு டேரெக்டாக சொல்லிட்டு போயிடலாமே. சப்போஸ் இங்கே பெரிய இம்பாக்ட் கொடுக்கல, அங்கே இங்கிலாண்டில் போயும் ஃபெயில் ஆகிட்டாருன்னா அதோடு இவர் கரியரையே முடிச்சு விட்டுருவாங்க. ஓப்பனிங் ஸ்பாட், மிடில் ஆர்டர், ஆல்ரவுண்டர்ஸ் யார், பும்ராக்கு சப்போர்ட்டிவ் அண்ட் பெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யார், நம்ம இந்தியன் டீம்னால ஈடு கொடுத்து ஒரு நல்ல ஃபைட்டை கொடுக்க முடியுமா, WTC ஃபைனல்ஸ்க்கு ஃபார் த 3rd straight டைம் குவாலிஃபை ஆவாங்களா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் இப்போ நம்மக்கிட்ட இருக்க ஒரே பதில். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ கிரிக்கெட் குமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபிக்கான டீம் இந்தியா ஸ்குவாட் தான் ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். ரீசெண்ட் டைம்ஸில் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா வேர்ல்டு கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ரைவலரியாக மாறிட்டு வருது. இந்தியா பாகிஸ்தான் ஹிஸ்ட்ரியிலேயே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரைவலரிஸ். ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம பாகிஸ்தான் கூட ஐசிசி அண்ட் ஏஷியா கப் மேட்சஸில் மட்டும் தான் விளையாடுறோம், டெஸ்ட் சீரிஸ் விளையாடுறதே கிடையாது. அண்ட் அதே மாதிரி ஆஸ்திரேலியன்ஸ்க்கும் ஆஷஸ்க்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய சீரிஸ்னால் அது இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி தான். இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா அக்ராஸ் ஃபார்மட்ஸில் டாப் 2 டாமினேட்டிங் டீம்ஸாக இருக்காங்க. 2 பேருமே கரண்ட் வேர்ல்டு சாம்பியன்ஸ். இந்தியா கடந்த 4 பிஜிடி சீரிஸும் வின் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் 2 ஃபேமஸ் அண்ட் ஹிஸ்டாரிக் டெஸ்ட் சீரிஸ் வின் இன் ஆஸ்திரேலியா. அண்ட் ஆஸ்திரேலியாவும் கடந்த 2 ஐசிசி ஈவெண்ட்ஸ் WTC அண்ட் ODI வேர்ல்ட் கப் ரெண்டுமே நம்ம கூட தான் ஃபைனல்ஸ் ஆடி வின் பண்ணாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் அன் எக்ஸைட்டிங் கான்டெஸ்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா நவடேஸ். இந்தியா ஆஸ்திரேலியாக்கு அகைன்ஸ்டாக அந்த ஒரு லெகசி அண்ட் வின்னிங் ஸ்ட்ரீக்கை கண்டினியூ பண்ண பார்ப்பாங்க. ஹேட்ரிக் டெஸ்ட் சீரிஸ் வின் இன் ஆஸ்திரேலியாவுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் அதே சமயம் ஆஸ்திரேலியா 2014 இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக டெஸ்ட் சீரிஸ் வின் பண்ணதே கிடையாது. ஸோ அவங்களும் ஒரு பெரிய ரிவெஞ்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ரைவல்ரியை இன்னும் ஸ்பைஸ் அப் பண்ணுற மாதிரி WTC ஃபைனல் ஸ்பாட் இருக்க போகுது. இந்தியா 4-0 வின் பண்ணணும். ஆஸ்திரேலியா அடுத்த 7 டெஸ்ட் மேட்சஸில் 4 கண்டிப்பாக வின் பண்ணியே ஆகணும். அண்ட் அதில் 2 ஸ்ரீலங்காவில் ஆட போகிறாங்க. ஸோ ஆஸ்திரேலியா சான்ஸ் எடுக்காமல் ஹோம்லேயே மேக்ஸிமம் எவ்வளோ கேம்ஸ் வின் பண்ண முடியுமோ அவ்வளோ கேம்ஸ் வின் பண்ண பார்ப்பாங்க. ஸோ ஓவரால் இந்த சீரிஸ் ஒரு கிராக்கிங் கான்டெஸ்ட்டாக இருக்க போகுது, அதில் எந்த டவுட்டும் இல்லை. இந்தியா ஒரு மோசமான சீரிஸ் டிஃபிட்க்கு அப்புறம் ஒரு மஸ்ட் வின் டெஸ்ட் சீரிஸ் ஆட போகிறாங்க. ஸோ அதுக்கான ஹங்கர் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் ஆஸ்திரேலியாவுக்கும் போன 2 சீரிஸ் டிஃபிட்க்கும் சேர்த்து ஒரு செம்ம பதிலடி கொடுக்கணும்னு அவங்களும் காத்துட்ருப்பாங்க. ஸோ ஃபயர் வர்சஸ் ஃபயராக இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி இருக்க போகுது. இப்போது அதுக்கான டீம் இந்தியா ஸ்குவாட் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் போன 2 டெஸ்ட் சீரிஸில் இருந்த அதே ஸ்குவாட் தான். அடிஷ்னலாக ஹர்ஷித் ராணா, பிரசித் கிருஷ்ணா, நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் அபிமன்யு ஈஸ்வரனை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அக்ஷர் பட்டேலை ட்ராப் பண்ணியிருக்காங்க. ரோஹித் சர்மா பர்சனல் ரீசன்ஸ் காரணமாக ஃபர்ஸ்ட் 1 or 2 டெஸ்ட்க்கு டவுட்ஃபுல்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவருக்கு பேக்கப்பாக அபிமன்யு ஈஸ்வரனை எடுத்திருக்காங்க. ஹி டிசர்வ்ஸ் தட் ஸ்பாட். லாங் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். இந்தியன் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் இஸ் அ பிக் நேம். துலீப் ட்ராஃபி, ரஞ்சி ட்ராஃபி, இரானி கப்னு எல்லாத்துலேயும் ரீசெண்டாக செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. பட் ஆஸ்திரேலியா கூட ஆடின போன 2 மேட்சஸ்லையும் பெரிய ஸ்கோர்ஸ் எதுவும் வரலை. ரொம்பவே எர்லி அவுட் ஆகியிருக்காரு. அண்ட் இவருக்கான சான்சஸ் இந்த சீரீஸில் என்னென்னு பார்த்தோம்னா ரோஹித் சர்மா இல்லாத அந்த 1 or 2 மேட்சஸ் தான். அதுக்கப்புறம் கண்டிப்பாக வெளியே தான் உட்கார வைப்பாங்க. அண்ட் இவரோட சான்சஸை இன்னும் ஓசன் பண்ணுற மாதிரி போன மேட்ச்சில் ராகுலை ஓப்பன் பண்ண வச்சாங்க. கௌதம் கம்பீர் கூட இப்போ ரீசெண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ரோஹித் சர்மா இல்லைனா அபிமன்யு ஈஸ்வரன் கூடயே ராகுலும் ஒரு ஆப்ஷனாக இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்னோட ஒப்பீனியனில் பார்த்தா இது ராகுல் அண்ட் அபிமன்யு ஈஸ்வரன் 2 பேருக்குமே இன்ஜஸ்டிஸ் தான் பண்ணுறாங்க. ராகுலை இஷ்டத்துக்கு பொசிஷன் மாதிரி ஆட வைப்பாங்க. உடனே அங்கே ரன்ஸ் வரலன்னா ப்ளேம் பண்ணி ட்ராப் பண்ணிவிடுவாங்க. மோஸ்ட் சேலஞ்சிங் கண்டிஷன்ஸில் செஞ்சுரி அடிச்சு கொடுத்துருக்காரு. ஒரு கிளாஸி, டேலண்டட் அண்ட் ஸ்கில்ஃபுல் பிளேயரை இவங்க இப்படி ட்ரீட் பண்ணுறது சத்தியமாக அன்ஃபேரான ஒன்று. கில் ஓப்பனிங்கில் ஃபெயிலியர் ஆனதும் நான் 1 down ஆறேன்னு கேட்பாராம். இவங்களும் சான்ஸை வாரி கொடுப்பாங்களாம். ஆனால் ராகுல் மாதிரி ஒரு பிளேயரை நினச்ச இடத்துலலாம் பேட்டிங் ஆட சொல்லுவாங்களாம். 1 or 2 மேட்சஸ்லேயே ஒரு செஞ்சுரி அடிக்கணுமா, இல்லைனா அவரை ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்களாம். இதுக்கெல்லாம் நடுவில் இந்த மனுஷன் வேறு 3-4 மாதம் இன்ஜுரின்னு ரெக்கவரிக்கு போயிடுவார். திரும்ப ஃபிட்டாகி வந்தால் அப்போ எங்கே தோணுதோ அங்கே பேட்டிங் ஆட வைப்பாங்க. அகைன் ரன்ஸ் அடிக்கலைன்னா ட்ராப் பண்ணுவாங்க. இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். உருப்படியாக ஒரு பொசிஷன் கொடுத்து இதான் அவனோட ரோல்னு சொல்லி ஆட விடணும். கில்லுக்கு கொடுக்குற சான்சஸை ராகுலுக்கு கொடுத்தா கண்டிப்பாக மேட்சஸ் வின் பண்ணி கொடுக்குற எபிலிட்டி இவருக்கு இருக்குது. பட் தேவையில்லாமல் அவரை வேஸ்ட் பண்ணி ஸ்பாயில் பண்ணுறாங்களோன்னு தோணுது. இப்போது சப்போஸ் ராகுலை ஓப்பனிங் ஆட வச்சாங்கன்னா அபிமன்யு ஈஸ்வரனோட செலெக்ஷனுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். எப்படி எஸ் தயால் எடுக்கிற மாதிரி எடுத்து ட்ராப் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இவருக்கும் நடக்கும். அதுக்கு பதிலாக இப்போதைக்கு உங்களுக்கு இந்த டீமில் சான்ஸ் இல்லைன்னு டேரெக்டாக சொல்லிட்டு போயிடலாமே. ஏன் நாங்கள் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணுறீங்க. டிசர்விங் பீப்புளுக்கு சான்ஸ் கொடுங்க, அவங்கள பேக் பண்ணுங்கள், கான்ஃபிடன்ஸ் கொடுங்க. அவங்க இன் ரிட்டன் நமக்கு மேட்சஸை கண்டிப்பாக வின் பண்ணி கொடுப்பாங்க. இப்போது ஈஸ்வரனுக்கு ரொம்பவே டஃப்பான டைம் இது.
இவரை ஓப்பனிங் ஆட வைக்காமல் ராகுல் ஆட வச்சாங்கன்னா 2 பேருக்குமே அது அன்ஃபேராக இருக்கும். சரி, இவரையே ஓப்பனிங் ஆட வச்சாலும் பெர்த் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் அண்ட் பவுன்சியஸ்ட் விக்கெட்ஸ் இந்த வேர்ல்டு. ஓப்பனிங் அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஸோ ஹி ஹேஸ் டு பி வெரி கேர்ஃபுல். அகெயின் செகண்ட் டெஸ்ட் அடிலைடில் ஆடினாலும் பிங்க் பால் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் கேம். அடிலைடில் ரன்ஸ் அடிக்கலாம், முடியாதுன்னு எதுவும் இல்லை. ஆனால் ஈவினிங் டைமில் பிங்க் பால் ஆடுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ ஹி ஹேஸ் டு பி வெரி காஷியஸ். மற்ற பேட்ஸ்மேனுக்கும் இதே கண்டிஷன்ஸ் தானே ப்ரோ, அப்படியே இவர் மட்டும் காஷியஸாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி டஃப்பான கண்டிஷன்ஸில் டெபியூ பண்ண போகிறாரு. அதுவும் ஓப்பனிங் அகெயின்ஸ்ட் ஸ்டார்க், ஹேசல்வுட் அண்ட் கமின்ஸ். இதில் இவர் ரன்ஸ் அடித்தாலும் அடிக்கலனாலும் ரோஹித் சர்மா வந்துட்டால் வெளியே தான் உட்கார வைப்பாங்க. இதுக்கப்புறம் இவருக்கு எப்போ வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு பார்த்தா மேபி இங்கிலாந்து சீரீஸில் கொடுக்கலாம். அங்கே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சேலஞ்ச். சப்போஸ் இங்கே பெரிய இம்பாக்ட் கொடுக்கல, அங்கே இங்கிலாண்டில் போயும் ஃபெயில் ஆகிட்டாருன்னா அதோடு இவர் கரியரையே முடிச்சு விட்டுருவாங்க. ஸோ அபிமன்யூ இது ரொம்பவே க்ரூஷியலான ஒரு சேலஞ்ச். ஹி ஹேஸ் டு மேக் த மேக்ஸிமம் யூஸ் ஆஃப் திஸ். தென் சீனியர் பிளேயர்ஸ் ரோஹித் அண்ட் கோலி அவங்க இந்த சீரீஸில் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஸ்டெப் அப் பண்ணியே ஆகணும். நியூசிலாந்து சீரீஸில் இருந்த மாதிரி இங்கேயும் லெத்தாஜிக்கா இருந்தாங்கன்னா அனதர் ஒயிட் வாஷை நம்ம பார்க்க வேண்டியது வரும். இங்கேயும் டே 4 and 5 பால் திரும்ப ஆரம்பிக்கும். நேத்தன் லைன் காயின் வச்ச போடுற மாதிரி போட்ட இடத்துலையே போட்டு நம்மளை விக்கெட்ஸ் எடுப்பார். ஸோ டிஃபென்சிவ் டெக்னிக்கும் ரன் ஸ்கோரிங்கும் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். நியூ பாலில் ஸ்டார்க் ஹேசல்வுட் ஆடுறது ஈஸி கிடையாது. பேட் கமின்ஸ் எந்த ஸ்டேஜில் வேணாலும் பிரேக் த்ரூ கொடுப்பாரு. ஃபைனல் டேயில் நேத்தன் லைன் ரொம்பவே டேஞ்சரஸாக இருப்பார். ஸோ சீனியர் பிளேயர்ஸ் ஹேஸ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பேட் லாங் இன்னிங்ஸ். தென் ஜெய்ஸ்வாலுக்கும் இது கம்ப்ளீட்லி புது சேலஞ்சாக இருக்க போகுது. ஹோமில் ஹி ஹஸ் பின் பிரில்லியன்ட். பட் சவுத் ஆஃப்ரிக்காவில் பெரிய ஸ்கோர்ஸ் எதுவும் அடிக்கலை. இது ஒரு லாங் டெஸ்ட் சீரீஸ். 5 வினிஸுமே டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் த்ரோ பண்ணும். இதில் ஜெய்ஸ்வால்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓப்பனர்ஸ் தான் அந்த டீமோட டோனியை செட் பண்ணுவாங்க. ஸோ ஜெய்ஸ்வாலுக்கும் இங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். அதே மாதிரி தான் சுப்மன் கில் நம்பர் 3 ஒரு பிவட்டல் ரோல் ஆடுறாரு. ஆன் அண்ட் ஆஃப் தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. கன்சிஸ்டண்ட்டாக ஆடி கொடுக்க மாட்டேங்கிறாரு. இதுக்கு முன்னாடி புஜாரா நம்பர் 3 வந்தாருன்னா பவுலர்ஸை டயர்டாக்கி ஒரு எண்டில் சாலிடாக நின்று இன்னிங்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுப்பாரு. பட் கில் அந்தளவுக்கு சாலிடாக இல்லை. அவுட் சைட் ஏஷியாவில் அவரோட பெரிய ஸ்கோர் என்னன்னு பார்த்தா போன டைம் பிரிஸ்பனில் அடித்த அந்த 91 ரன்ஸ் தான். ஸோ அவருக்கும் இந்த சீரீஸில் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்பவே அதிகம். கில்லுக்கு பேக்கப் பண்ணுற மாதிரி ஸ்குவாடில் யாருமே இல்லை. ஸோ 10 இன்னிங்ஸ் தாராளமாக ஒரு லிபர்ட்டியோடு அவரால் ஆட முடியும். அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டம்புக்கு வர பாலை பேட்டை தூக்கி விடாமல் கொஞ்சம் சென்சிபிள் அண்ட் சாலிடாக ஆடி கொடுத்தாருனா நல்லாயிருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ராகுலை எங்கே யூஸ் பண்ண போகிறாங்க, இல்லை யூஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்க போகுது. மேபி அவரை நம்பர் 3 இதான் உன்னோட ரோல் அப்படின்னு சொல்லி ஆட வச்சாங்கன்னா ஹி ஹாஸ் தட் எபிலிட்டி டு பிளே சென்சிபிள் கிரிக்கெட் அண்ட் டேக் இந்தியா ஹோம் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் இந்த டீம் மேனேஜ்மெண்ட் அதை பண்ண மாட்டாங்க. வேறு என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அப்புறம் ரிஷப் பண்ட் ஆஸ்திரேலியாவில் போன 2 பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி வின் பண்ணுறதுக்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தார். அவரோட பேட்டிங் என்ன தான் பார்க்குறதுக்கு ரிஸ்கியாக தெரிஞ்சாலும் ஆப்போசிஷன் பவுலர்ஸ் மேலே ப்ரெஷர் போட்டு கேமை மாற்றக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஹோப் ஹி கண்டினியூஸ் இஸ் குட் ஒர்க். அவருக்கு பேக்கப் கீப்பராக துருஜுவல் இருக்கார். ஆஸ்திரேலியா ஏ கூட எம்சிஜியில் 2 இன்னிங்ஸ்லையும் பியூட்டிஃபுல்லாக ஆடி இந்தியா ஏவை ஒரு நல்ல டோட்டலுக்கு எடுத்துகிட்டு போனார். பட் அவருக்கு இந்த சீரீஸில் வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். அடுத்து சர்ஃப்ராஸ் கான் இருக்கார். புனே அண்ட் மும்பையில் ரொம்ப புவராக ஆடினார். இவரே கண்டினியூ பண்ண போகிறாங்களா இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்னால ராகுல் ஆட போகிறாங்களான்னு தெரியல. பட் வாய்ப்பு கிடைச்சதுன்னா சர்ஃப்ராஸ் ஹேஸ் அ ஹியூஜ் ரோல் டு பிளே. இவரும் ரிஷப் பண்ட் மாதிரி தான் ஆப்போசிஷன் பவுலர்ஸை அட்டாக் பண்ணி ரன் ஸ்கோர் பண்ணுவார். இவரோட கான்ட்ரிபியூஷன் தான் இந்தியன் டீம் லீட் எடுக்கிறதுக்கு ரொம்பவே வைட்டலாக இருக்க போகுது. இவர் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா ஸ்கோர் எங்கேயோ எடுத்துகிட்டு போயிடுவார். பட் அகெயின் ரெஸ்பான்சிபிள் கிரிக்கெட் ஆடணும். இங்கே பவுலர்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ரெண்டுமே ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும். இவர் போன சீரீஸில் இருந்த மாதிரி லெத்தாஜிக்காக கேர்ஃப்ரீயாக ஆட முடியாது. இவரோட ரெப்புடேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸை இவர் கண்டிப்பாக கொடுக்கணும். தென் நம்ம அந்த ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் ப்ராப்ளம் பற்றி பேசியிருந்தோம். நிதிஷ்குமார் ரெட்டி அதுக்கு ஒரு நல்ல ப்ராஸ்பெக்ட்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஸ்குவாடில் எடுத்திருக்காங்க. ஆஸ்திரேலியா ஏ கூட 2 மேட்ச்லையும் ஆடினார். பட் இம்ப்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவும் இது வரைக்கும் வரலை. டேலண்ட் அண்ட் எபிலிட்டி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. பட் ஒயிட் பாலில் வந்த மாதிரி பெரிய பர்ஃபார்மன்ஸ் ரெட் பாலில் இது வரைக்கும் வரலை அப்படின்னு பார்க்குறப்போ கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக தான் இருக்குது. பட் இவர் 11ஸில் ஆடுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். 2 ஸ்பின்னர்ஸ் ஆட முடியாது. 4 ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இங்கே கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் பேட்டிங்லேயும் இவர் கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சு கொடுப்பாரு. அப்படிங்கிறப்போ இவருக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். பட் இவரை எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். 3 ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் அஸ்வின், ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் இருக்காங்க. மெல்பர்ன் அண்ட் சிட்னியில் மேபி 2 ஸ்பின்னர் ஆடலாம். அடிலைடில் கூட 2 ஸ்பின்னர் ஆடலாம். பட் அது டே நைட் மேட்ச் அப்படிங்கிறனால ஒரு ஸ்பின்னர் தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். பெர்த் அண்ட் பிரிஸ்பனில் கண்டிப்பாக ஒரு ஸ்பின்னர் தான் ஆட முடியும். ஸோ அகைன் இது ஒரு டஃப்பான காலம் இருக்க போகுது. ஜடேஜா தான் அந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஸ்பின்னராக இருக்க போகிறாரு. ஹோம் டெஸ்ட் சீரீஸில் நம்மளை பலமுறை காப்பாற்றினது இந்த ஆல்ரவுண்டர்ஸோட லோவர் ஆர்டர் கான்ட்ரிபியூஷன்ஸ் தான். அது போன சீரீஸில் இல்லைங்கிறப்போ நம்ம இந்தியன் டீம் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இங்கே இவங்களில் யாராவது ஒருத்தர் தான் ஆட முடியுங்கிறப்போ லோவர் ஆர்டரில் அந்த கொஷனிங் நமக்கு இருக்காது. ஸோ பேட்டிங் யூனிட் தான் அந்த எக்ஸ்ட்ரா ரன்ஸையும் சேர்த்து இங்கே அடிக்க வேண்டிய நிலமை வரும். தென் ஃபாஸ்ட் பவுலிங்னு பார்த்தா பும்ரா லீடர் ஆஃப் தி அட்டாக் அண்ட் வைஸ் கேப்டன்.
ரோஹித் சர்மா இல்லாதப்போ இவர் தான் கேப்டனாக இருக்க போகிறாரு. இவர் கூட சிராஜ், ஆகாஷ்தீப், ஹர்ஷித் ராணா அண்ட் பிரசித் கிருஷ்ணா இருக்காங்க. பும்ரா, சிராஜ், ஆகாஷ்தீப் இவங்க தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருப்பாங்க. போன 2 டூரை கம்பேர் பண்ணுறப்போ இது ஒரு வீக்கான அட்டாக். ஆஸ்திரேலியன்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இன்னுமே வீக்கராக தான் தெரியுது. பும்ரா தவிர வேறு யாருமே ஸ்ட்ரைக் பவுலர்ஸ் மாதிரி தெரியல. சிராஜுக்கு லேட்டரல் மூவ்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் விக்கெட் எடுக்கிறாரு. இந்த ஹோம் சீசனில் ஒரு பெருசாக விக்கெட்ஸ் எடுக்கவே இல்லை. ஆகாஷ்தீப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு நல்லா போடுறாரு. பட் நியூ பாலில் ஷைன் போயிடுச்சு அப்படின்னா அவரோட பவுலிங் ஸ்லைட்லி ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக 20 ஓவர்ஸ்க்கு மேலே பவுல் பண்ணுற மாதிரி இருக்கும். பும்ராவை சேஃபாக ஆட தான் பார்ப்பாங்க. மற்ற பவுலர்ஸ் யார் போட்டாலும் அவங்கள அட்டாக் பண்ணுவாங்க. பிச் என்ன தான் பவுன்ஸியாக இருந்தாலும் ப்ராப்பர் பவுன்சர் போடலை, லைன் எண்ட்லேருந்து மிஸ் பண்ணாங்கன்னா தர்மடி உலகம். டிராவிஸ் ஹெட் ஒரே செஷனில் வந்து செஞ்சுரி அடிச்சுட்டு போயிடுவார். ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டு போட வேண்டியதாக தான் இருக்கும். பும்ரானால் 7-8 ஓவர் ஸ்பெல்லாம் போட முடியாது. 5 மேட்சஸும் அவர் ஆடணும், எஃபெக்டிவாக விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கணும்னா மற்ற ஃபாஸ்ட் பவுலர்ஸும் அவருக்கு சப்போர்ட் பண்ணாதான் முடியும். ஷமியோட ஆப்ஷன்ஸ் டீம் இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய லாஸ். பும்ரா, ஷமின் இருந்திருந்தால் ஒரு நல்ல பவுலிங் அட்டாக்காக இருந்திருக்கும். பட் நமக்கு வேறு வழி இல்லை. பிரசித் கிருஷ்ணா நல்லா போடுவார். பட் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் நிறைய இன்ஜுரிஸ், நிறைய மேட்சஸ் ஆடலை. சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ்க்கு அவர் எடுத்துகிட்டு போனாங்க. பட் அங்கே பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணலை. இப்போது ஆஸ்திரேலியா கூட நல்லா போட்டிருக்காரு. பட் டெஃபினட்டாக நல்லா போடுவார். பும்ராக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருப்பார் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் ஹர்ஷித் ராணா, டேலண்டட் பவுலர். 2 பேருக்கும் ஹைட் அட்வான்டேஜ் இருக்குது. பிச்சிலேருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். பட் அவ்வளோ இம்ப்ரெசிவ் பவுலர்ஸ்னு நம்மளால் எடுத்துக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் ரிசர்வ் பவுலர்ஸாக இருந்திருக்கணும். முகேஷ் குமார் அண்ட் எஸ் தயால் கண்டிப்பாக இந்த 18 மெம்பர் ஸ்குவாடில் இருந்திருக்கணும். முகேஷ் குமார் ஒரு எக்ஸலண்ட் பவுலர், டொமஸ்டிக் கிங். அவர் போகிற இடத்துல விளாட்ற மேட்ச் எல்லாத்துலேயும் விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. லாங் ஸ்பெல்ஸ் போடுவார், எக்கனாமிக்கலாக போடுவார். பும்ராக்கு கண்டிப்பாக நல்ல சப்போர்ட் பண்ணியிருப்பார். 2 எண்ட்லேயும் பவுலர்ஸ் நல்லா டைட்டாக போட்டாலே பேட்ஸ்மேன் ரன்ஸ்க்கு ட்ரை பண்ணி நிறைய சான்சஸ் கொடுப்பாங்க. பட் இப்போ பும்ராவோட ஸ்பெல் முடிஞ்சது அப்படின்னா ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக போயிடும். முகேஷ் குமார் அந்த ஆஸ்பெக்டில் நிஜமாவே ஒரு நல்ல பவுலர். வெஸ்ட் இண்டீஸில் நல்லா போட்டார், சவுத் ஆஃப்ரிக்காலையும் நல்லா போட்டார். இப்போ ஆஸ்திரேலியா கூடயும் சூப்பராக போட்டார். 31 வயசாகுது. டொமஸ்டிக்கில் ஹி ஹாஸ் அ ப்ரூவன் ரெக்கார்ட். கரண்ட்லியும் நல்ல ஃபார்மில் இருக்கார். இந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங் கண்டிஷன்ஸில் லாங் ஸ்பெல்ஸ் போடுவார். லாங் ஸ்பெல்ஸ்னால் வெறும் ஃபிட்னஸை மட்டும் வச்சு சொல்லலை, டைட்டாக எக்கனாமிக்கலாக போடுவார். இவ்வளோ இருந்தும் பிசிசி அண்ட் கௌதம் கம்பீர் இவர் வெறும் ரிசர்வ் பவுலராக தான் பார்க்குறாங்க. ஆனால் ஹர்ஷித் ராணா மட்டும் டேரெக்டாக ஐபிஎல் எடுத்து T20 ஸ்குவாட், ODI ஸ்குவாட் அண்ட் இப்போ ஆல் இம்பார்ட்டன்ட் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி ஸ்குவாடுக்கும் வந்திருக்காருன்னா அப்புறம் எதுக்கு டொமஸ்டிக் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறீங்க? ராணாக்கு T20ஸில் வாய்ப்பு கொடுக்கலாம், தப்பில்லை. ஐபிஎல்ல சூப்பராக போட்டிருக்காரு. டெத்லேயும் நல்லாவே போடுவார். நல்ல டேலண்ட் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மொத்தமே 10 ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேம்ஸ் தான் ஆடிருக்காரு. அதுக்குள்ளே பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி ஸ்குவாடில் அவர் இருந்தே ஆகணும்னு என்ன தான் அப்படி ஒரு டெஸ்பிரேஷனே எனக்கு நிஜமாக தெரியல. முகேஷ் குமாருக்கு இன்னொரு 4-5 வருஷத்தில் ஃபிட்னஸ் இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ இருக்க மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக போட முடியாது. அப்படியே அவரோட கரியரையும் முடிச்சு விட்டுருவாங்க. அதே மாதிரி தான் எஸ் தயால், அவரும் இந்த ஸ்குவாடில் கண்டிப்பாக இருந்திருக்கணும். லெஃப்ட் ஆர்மர், நல்ல லென்ஸ் போடுவார், பாலை நல்லா ஸ்விங் பண்ணுவார், ஹார்ட் ஒர்க்கிங் பவுலர். ஆனால் அவரை சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. அங்கேயும் இன்னும் சீரீஸ் வின் பண்ணலை. ஸோ அங்கேயும் வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு தெரியாது. நான் கூட பிசிசிஐ பரவாயில்லையே, இப்போல்லாம் நிறைய டொமஸ்டிக் பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் தராங்க, நிறைய பேரை கன்சிடர் பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படி ஒரு பிம்பத்தை தான் க்ரியேட் பண்ணுற மாதிரி தெரியுது. என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அண்ட் இப்போது என்னோட ப்ரிடிக்டட் பிளேயிங் 11 காம்பினேஷன்ஸ் என்னவா இருக்க போகுதுன்னு பார்த்தா, ரோஹித் ஜெய்ஸ்வால் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ரோஹித் இல்லாத மேட்சஸில் ஈஸ்வரன் ஓப்பன் பண்ணுவார். நம்பர் 3ல் கில், நம்பர் 4ல் கோலி, நம்பர் 5ல் ரிஷப் பண்ட், நம்பர் 6ல் ராகுலா இல்லை சர்ஃப்ராஸ் கான் ஆட போகிறாங்களான்றதை பார்க்கணும். நம்பர் 7ல் ஜடேஜா, நம்பர் 8ல் நிதிஷ்குமார் ரெட்டி இல்லைனா அஸ்வின். கிரவுண்டோட கண்டிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி 2 பேரில் யாராவது ஒருத்தர் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னு பார்த்தா பும்ரா, சிராஜ் அண்ட் ஆகாஷ்தீப். ராகுல் நம்பர் 3ல் ஆடணும்னு ஆசை தான், பட் அதை அவங்க பண்ண மாட்டாங்க. நிதிஷ் ரெட்டி அந்த ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஸ்பாட்டை ஃபில் பண்ணுறாரு. பட் அவரோட ரெட் பால் கிரிக்கெட் பர்ஃபார்மன்ஸை கன்சிடர் பண்ணுறப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஸ்பின்னர் லைக் அஸ்வின் கேன் ரிப்ளேஸ் ஹிம். அஸ்வின் ரன்ஸும் அடிச்சு கொடுப்பாரு, கிளவர் பவுலர், நல்லா டைட்டாக போட்டு 1 or 2 சான்சஸும் க்ரியேட் பண்ணி கொடுப்பாரு. இப்போ நிதிஷ் ரெட்டி எல்லா மேட்சும் கன்சிஸ்டண்ட்டாக மினிமம் 3 விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாரு அப்படின்னா அவரை விளையாடுறதுல செகண்ட் தாட்டே இல்லை. ஆனால் அவர் ஹார்ட்லி 1 or 2 விக்கெட்ஸ் தான் எடுக்கிறாரு. அப்படிங்கிறப்போ அந்த வேலையை அஸ்வினே பெட்டராக பண்ணிட்டு போயிடுவார். அண்ட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸும் டீம் இந்தியாவுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இந்த சீரீஸில் ஏகப்பட்ட கேள்விகள் அண்ட் நிறைய ஏரியாஸ் அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஓப்பனிங் ஸ்பாட், மிடில் ஆர்டர், ஆல்ரவுண்டர்ஸ் யார், பும்ராக்கு சப்போர்ட்டிவ் அண்ட் பெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யார் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய ஏரியாஸை இந்த சீரீஸில் அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் நம்ம தாண்டி வந்தால் தான் WTC பக்கமே எட்டி பார்க்க முடியும். இந்த எல்லா கேள்விகளுக்கும் இப்போ நம்மக்கிட்ட இருக்க ஒரே பதில் ஹோப் ஒன்று தான். ஸ்குவாடில் இருக்க எல்லாரும் நல்லா விளையாண்டு இந்த சீரீஸை வின் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஹோப்பை மட்டும் தான் நம்மளால் இப்போதைக்கு வைக்க முடியும். லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச் இந்த டீம் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு. என்னோட ஒப்பீனியனில் ஆஸ்திரேலியாஸ் தி அப்பர் ஹேண்ட். ரைட் ஃப்ரம் ஷெடியூலிங், வென்யூஸ், பிச் கண்டிஷன்ஸ்னு எல்லாத்துலேயுமே எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிளான் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் ரிவெஞ்ச் எடுக்கணும், இன்னொரு பக்கம் yet another ICC ஃபைனல் ஸ்பாட்னு இருக்கப்போ
கண்டிப்பாக இந்த சீரீஸில் இந்தியாவை போட்டு நொறுக்க தான் பார்ப்பாங்க. அவங்களோட ப்ரிப்ரேஷன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா 5 டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் ஆட போகிறாங்க. லெட் அஸ் சீ நம்ம இந்தியன் டீம்னால ஈடு கொடுத்து ஒரு நல்ல ஃபைட்டை கொடுக்க முடியுமா? அகைன் ஒரு ஹிஸ்டாரிக் சீரிஸ் வின் எடுத்து WTC ஃபைனல்ஸ்க்கு ஃபார் த 3rd ஸ்ட்ரெயிட் டைம் குவாலிஃபை ஆவாங்களா? உங்களோட தாட்ஸ் என்ன அண்ட் இந்த ஸ்குவாடை பற்றின உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நான் உங்கள் KK, இது உங்கள் கிரிக்கெட் குமார்.